السلام عليكم ورحمة الله وبركاته. يومك وروما إن شاء الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு சோதனைக்குரிய ஒரு காலமாக ஆக்கியிருக்கிறார். உலக வாழ்க்கையில மனிதனோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சோதனை தான். இந்த அளவுக்கு சொன்னா கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய் நொம்பலங்கள், நெருக்கடிகள், நஷ்டம் போறது, கவலை, இத ஒரு சோதனையாக எல்லாரும் விலகுகிறார். ஆனால் குர்ஆன் சொல்லுது, சந்தோஷமாகிறது, வெற்றி கிடைக்கிறது, லாபம் வாரது, நிறைய பறக்கத்துண்டாகிறது, இதுவும் சோதனை தான். அல்லாஹ் சோதனைக்காகத்தான் கஷ்டங்களையும் கொடுக்கிறான், தேசியையும் கொடுக்கிறான். சகோதரி பெரியார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையில ஒரு முறையோடு அல்லாஹ் வச்சிருக்கிறார். அது என்னன்னா, ஏதாவது ஒன்றை வச்சு அல்லாஹ் சோதிக்கிறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்க போகலே ஏழுமான ஒன்றை கொடுத்து, அந்த ஏழுமான ஒன்றோட மனிதன் சேலஞ்ச் பண்ணி போக வேண்டிய ஏதாவது ஒன்றை சேர்த்துதான் அல்லாஹ் கொடுப்பான். இதை வச்சு சோதிப்பான், அதை ஆகமாக்கி வச்சிருப்பான். உதாரணமாக நான் சொல்றதா இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறார். வட்டியை சோதிக்கிறதுக்கு உங்களால வட்டி எத்தனை பேர் நீங்க விட்டுறீங்க, எத்தனை பேர் வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்றீங்க, எத்தனை பேர் வட்டியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க என்றத விளக்குறதுக்கு அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வெற்றி போட்டுதான் அல்லாஹ் தந்திருக்கிறார். சாப்பாடு எடுத்துக்கொண்டா, சாப்பாட்டுல ஹலாலான சாப்பாடுங்கிற நிறைய தந்து போட்டுட்டு தான் ஹராமான சாப்பாட்டே அல்லாஹ் வச்சிருக்கிறார். அல்லாஹ் சோதிக்கிறான், நீங்க ஹலால மாஷா அல்லாஹ் அனுபவிக்கிறீங்க, ஹராத்துல கை வச்சிடாது. உங்களுக்கு சோதனை இதுலதான், கொஞ்சத்துலதான் சோதனை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஷைத்தானுடைய முழு தாக்கத்தும் என்னண்டா, அல்லாஹ் ஹலாலாக்கி வச்ச இவ்வளோ பெரிய ஹலால்ல மனிதன் போறதுல இருந்து கொஞ்சம் ஹராத்துல போயிட்டு கைய வைக்கும். ஷைத்தானுடைய முழு முயற்சியும் கொஞ்சம் ஹராத்துல எப்படி மனிதனை கொண்டு போயிட்டு சேர்க்கிறார். அல்லாஹ் சோதிக்கிறான், நீ ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அந்த கொஞ்சம் ஹராத்துக்கு போறாயா, அல்லது எனக்கு கட்டுப்பட்டு அந்த கொஞ்சம் ஹராத்திலிருந்து தப்பி கொள்ள போறாயா. சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுத்தார். அனுபவி, சொர்க்கத்துடைய இன்பமா, சொர்க்கத்துடைய சாப்பாடா, சொர்க்கத்துடைய ஆடை அணிகளா, சொர்க்கத்துடைய பலப்புழு வகைகளா, சொர்க்கத்துடைய மாமிசங்களா, சொர்க்கத்துடைய தங்கம் வெள்ளி பாத்திரங்களா, தங்கம் வெள்ளி கட்டிடங்களா, எல்லாத்தையும் அனுபவிங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவனோடு செய்யலாம், ஒன்று செய்யவானா. என்ன? இந்த மரத்துக்கிட்ட பேசுறவா போனீங்க, இங்க ரெண்டு பேரும் அநியாயக்காரர்கள் என்று உள்ளவர்களாக மாறுது. ஷைத்தானுடைய முழு முயற்சியும் என்ன தெரியுமா?
எப்படி ஆதரவு ஹவ்வாவே இந்த மரத்துக்கிட்ட கொண்டு வார் போனான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்தித்தான். சந்திச்சு மிச்சம் பணிவாக வேண்டிக் கொண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة உங்களோட ரப்பு உங்களுக்கு இந்த மரத்திலிருந்து வரவானம் என்று சொல்லி தவிர்த்து வெற்றிக்கிறான் தானே, உங்களுக்கு என்னத்துக்கு தெரியுமா? நீங்க சாப்பிட்டுட்டீங்க என்று சொன்னா நீங்க இம்மா அந்த பூனா மலத்தைனி அவங்க பூனா மினல் ஹாலிதீன். நீங்க சாப்பிட்டுட்டீங்கடா நீங்க 2 பேரும் மலக்குகிறா மாதிரி. எப்படி ஏமாத்துறா ஷைத்தான பழக்கம் இருந்தான். நாங்க நினைக்கப்படாது எங்களை எல்லாத்தையும் ஷைத்தானுக்கு விளையாடலாம், நாங்கெல்லாம் புத்திசாலிய எங்களை விளையாடிடுமா, சும்மா எங்களை ஷைத்தானுக்கு விளையாட காட்டலுமா? அவன் விளையாடுறது யாரோட? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தோட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட கணக்கா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து குடிச்சாங்க. வந்து சொன்னா நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்கன்னா மலக்குகள் ஆகிடுவீங்க. ஏமாத்துற விதத்துல சொன்னா அல்லது சொர்க்கத்துல நிரந்தரமாயிட்டீங்க. அதனால நான் உங்க 2 பேருக்கும் நசீஹத்தா சொல்றேன், சாப்பிடுங்க. பழத்தை சாப்பிட்டா சரியவங்க 2 பேரும் மறந்தாங்க அல்லாஹுடைய கட்டளைய. 2 பேரும் அந்த மரத்துக்கிட்ட போனாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு? உடனடியா முதலாவது நடந்தது தானே, முதலாவது அல்லாஹ் கொடுத்த வேலைன்னா உடுத்துக்குள்ளிருந்து உடுப்பு அல்லாஹ் கலந்து விட்டார். சொர்க்கத்தின் உடுப்பும் கலந்துருச்சு, கண்ணியத்தின் ஆடை கலந்து விட்டது. சொர்க்கத்துடைய மரத்துடைய இலைகளை பிச்சு பிச்சு உடனே அவங்கள மறைச்சு கொண்டார். அல்லாஹ் இப்ப சொல்றார், ரப்பு இப்ப 2 பேரையும் கூப்பிடுறார். உங்களுக்கு நான் தடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இந்த மரத்துக்கிட்ட போவார். 2 பேரும் சொர்க்கத்துக்கு வெளியாகும். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வெளியாகிட்டான். அல்லாஹ் அதுக்கு பெரிய ஹிக்மத் அல்லாஹ். நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தடுத்த காரியத்துல மனிதர்களை ஈடுபடுத்துறதுதான் ஷைத்தானுடைய டார்கெட். பஜார்ல டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம். இவ்வளவு சேல்ஸ் நடக்கும், கொண்டு வந்திருக்கிற சாமனம் எங்கட இதுல இருந்து எங்கட இவ்வளவு சாமனத்தை கிளியர் பண்ணுவோம். டார்கெட் இந்த சீசனுக்கு இவ்வளவு சாமனத்தை நாங்க விட்டு டார்கெட்டை அடைச்சு கொள்வோம் என்ற மாதிரி ஷைத்தானுடைய டார்கெட் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடல்ல ஷைத்தான் வதஅ அர்ஷஹு அலல் பஹரி, கடல்ல கொண்டு வந்து அவருடைய சிம்மாசனத்தை வைப்பார். இப்லீஸ் தான் பெரியவர். வச்சு ஷைத்தான்கள் எல்லாம் கூப்பிடுவார். அவங்க எல்லாம் ஷைத்தான்கள் சொல்றவங்க எல்லாம் சின்ன வேலைக்காராங்க. இப்லீஸ் பெரியார், அவன் எல்லாத்தையும் கூப்பிடுவார். கூப்பிட்டு ஒவ்வொருத்தையும் கேட்பான், நேற்று என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சீங்க, என்னென்ன கொலைப்பாடி உருவாக்கினீங்க, யார் யார போட்டு கெடுத்தீங்க, யார் யார நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, தகவல் கொடுப்பா. ஒருத்தரை கெடுக்கிறதுக்கு இன்றைக்கு வந்து இன்றைக்கே செஞ்சுட்டு இன்றைக்கே போகணும் இல்ல, அவனை தாக்கத் தூரத்து இந்த 2 மாசத்துல இவனை இந்த இடத்துல கொண்டு போ, நான் அவனை முன்பாப்புல கண்டிக்கிறேன், அல்லாஹ் பயந்து வாழ்றான், அவனை நரகத்துல தள்ளும். அதுக்கு என்ன செய்யறது? உங்க தாக்கத் 3 மாசத்துல செஞ்சுட்டாரோ, கொஞ்சம் கொஞ்சமா முதலாவது பிரச்சனையை உருவாக்குவார். அதுபோல நான் பள்ளி போக மாட்டேன்டுவார். அதே போல பள்ளி விட்டு தூரமா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பள்ளி போன அங்குள்ள பிரச்சனை நடுவார். அதுபோல பள்ளிக்கு வர மாட்டார். அதுபோல மஸ்ஜித் விட்டு தூரமாகுவார். அதுபோல தொழுகையில குறை நடக்கும். அதுபோல பாவத்துக்கு போயிட்டு சேருவார். 3-4 மாசத்துல ஷைத்தான் வெற்றி டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கு எப்பயோ போட்ட ஹிட் தான் இது. ஏராள சகோதரர்களே பெரியார்களே, ஷைத்தானுடைய முழு தாகத்தும் ஒவ்வொருத்தரையும் நரக நெருப்புல கொண்டு போய் தள்ளும். வேளாண் சகோதரர்களை நான் சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொஞ்சம் விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறான், நிறைய விஷயத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். அதுல முக்கியமான ஒரு தலைப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு பருவ வயதை எத்தினா
ஒவ்வொருத்தருக்கும் உடல்ல ஆசைகளை, தேவைகளை, விருப்பங்களை அவ்வாறு சொல்கிறார். இந்த ஆசைகள், தேவைகள் நிறைவேறும். இது நிறைவேற்றாத பட்சத்துல மனிதன் பிசிக்கலி, மென்டலி, உடல் ரீதியாக, உள ரீதியாக மனிதன் பாதிக்கப்படுவான். இந்த தேவைகளை, ஆசைகளை நிறைவேற்றும். இதை நிறைவேற்றத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரியோரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன பகுதியை தடுத்து வைத்திருக்கிறார். திறந்து கொடுத்த வாசல் என்ன? நிக்காஹுடைய வாசல். நிக்காஹுடைய வாசல் என்ன? சகோதரர்களே, பெரியார்களே, அது பெரியோரு தலைப்பு. உங்களுக்கு நிக்காஹ் முடிக்கிறது உலகத்துல 18 பெண்களை கல்யாணம் முடிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்குகிறார். 18 நான் இப்ப அதை ஞாபகப்படுத்தல, டைம் பேசுறதுனால 18 பெண்கள் உலமாக்கள் கேட்டா சொல்லுவாங்க. 18 பெண்களை கல்யாணம் முடிக்கிறது ஹராம். அதை தவிர இருக்கிற அவ்வளவு பேரை கல்யாணம் முடிக்கிறது ஹலால். திருமணம் முடிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான வழிமுறைகளை வச்சிருக்கிறார். அதெல்லாம் கட்டுப்பாடுகள் இல்ல. உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் திருமணத்துல இல்ல. திருமணத்துல கட்டுப்பாடு 18 பேர் முடிக்கப்படாது. அதனால கட்டுப்பாடு உங்களுக்கு இல்ல. மாஷா அல்லாஹ், உங்களுக்கு யார விருப்பமோ முடிச்சுக்கோங்க. உங்களோட மனசுக்கு படக்கூடிய பாபலக்கும் உங்களுக்கு விருப்பமான பெண்களை கல்யாணம் முடிச்சுக்கோங்க. கும்பலையில பாக்குறது ஹராம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னுக்கு முடிக்க போற பொண்ணை பெய்து பாக்குறது இபாதத். ஒருக்க பாத்தீங்க, உங்களுக்கு இன்னும் சரியா தெளிவு கிடைக்கல, 2வது தடவை பெய்து பாக்கணுமா? இப்பதானே பாப்பா பார்த்து வந்தாய், மறுவாக போறாயா? இஸ்லாம் சொல்லுது கொடுங்க. 2வது தடவை பெய்து பார்க்க சொல்லுங்க. கடல்லையா என்ன இன்னும் தெளிவு போதாமா? மறுவா பார்க்கணும் போல நினைக்கிறான். 3வது, 4வது, 5வது, 1000 கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னால முடிக்கக்கூடிய மாப்பிள்ளையும் முடிக்கக்கூடிய பெண்ணும் மனசால முடிக்கணும். உம்மட போத்துக்கு, வாப்பட போத்துக்கு, குடும்பத்திட போத்துக்கு, தமிழிட போத்துக்கு கல்யாணம் முடிக்கவான உங்களுக்கு விருப்பமாக நீங்க நல்ல மனசால விரும்பி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. கல்யாணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லுது, உங்களுக்கு உங்களுடைய ஏற்று ஒரு கல்யாணம் செட் ஆகிங்களா முடிச்சுக்கோங்க. உங்களோட வயசை விட மிச்சம் குறைவான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க போறீங்களா முடிச்சுக்கோங்க. உங்களை விட வயசுல கூட உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க போறீங்களா முடிச்சுக்கோங்க. எந்த கட்டுப்பாடு இல்லை. திருமணத்துல இஸ்லாம் கட்டுப்பாடு போட்டீங்க. பார்த்து முடியுங்க, விருப்பம் தான் முடியுங்க. 1 போதாட்டி 2 முடியுங்க, 2 போதாட்டி 3 முடியுங்க, 3 போதாட்டி 4 முடியுங்க. ஆனால் விபச்சாரத்துல ஈடுபடவான எப்படி விருப்பமோ அப்படி முடியுங்க. ஆனால் பாவத்துக்கு போவான, வினாக்கு போவான, ஷைத்தான் பாப்பான். இவ்வளோ பெரிய வாசல் அல்லாஹ் திறந்து தந்த அடியானுக்கு எப்படி இவனை கொண்டு போய் இந்த பாவத்துல தள்ளலாம் என்றதுதான் ஷைத்தானுடைய முழு தாங்கத்து. ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த பாவத்துல கொண்டு போய் தள்ளலாம். கல்யாணம் முடிஞ்சிட்டீங்களா? நாம் சொல்லுது உங்களுக்கு மனைவியோட எப்படியும் வாழலாம். சில பேர் வந்து கேட்பாங்க, அதுல இப்படி எழுமா அப்படி எழுமா. நான் இப்ப இந்த இடத்துல உதாரணங்கள் எல்லாம் சொல்ல விரும்ப இல்லை, ஒரு பயான் ஆயிக்கிறதால அதுல இப்படி எழுமா அப்படி எழுமா எப்படியும் எல்லாம் ஏழுமாக்கு வச்சிருக்கிறான். ஏதாவது 3 விஷயம் தான். திருமண வாழ்க்கையில மனைவியோடு இல்லற வாழ்க்கையில தடுக்கப்பட்டது 3 விஷயம் தான். ஒன்று, அல்லாஹ் ரமதானுடைய பகல் காலத்தை ஹராமாக்கிறார். 2வது, மாதவிடாயுடைய காலத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். 3வது, அல்லாஹ் தடுத்த ரீதியில, தடுத்த முறையில, அதாவது ஒரு மனைவியோடு இல்லற வாழ்க்கையில பின் பகுதிகளை அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கிறார். இந்த 3 தான் ஹராம். இந்த 3 தவிர மற்ற எல்லாமே ஹலால். அல்லாஹ் குர்ஆன்ல நோக்க பத்தி சொல்லிருக்கிறான், தொழுகைய பத்தி சொல்லிருக்கிறான், குர்ஆன பத்தி சொல்லிருக்கிறான், திக்ர பத்தி சொல்லிருக்கிறான், ஜகாத பத்தி சொல்லிருக்கிறான், ஹஜ்ஜ பத்தி சொல்லிருக்கிறான், காபத்துல்லாஹ பத்தி சொல்லிருக்கிறான், சஃபாவ பத்தி சொல்லிருக்கிறான், மர்வாவ பத்தி சொல்லிருக்கிறான். இதெல்லாம் சொல்லி நபிமார்களோட சம்பவங்களை சொல்லிருக்கிறான். அதே குர்ஆன்ல இந்த ஆயத்தையும் அல்லாஹ் இறங்கியிருக்கிறான். அதன் ஆயத் அல்லாஹ் சொல்றான், நிசாஉக்கும்
உங்களோட மனைவிமார்கள் உங்களோட விவசாய நிலங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி விவசாயம் செஞ்சுக்கோ. சகோதரர்களே, தொழுகையை பற்றி, நோவை பற்றி, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி சொன்ன குர்ஆன் சொல்லுது. திருமண வாழ்க்கையை பற்றி சொல்ல போகலே உங்களோட மனைவிமார்கள் உங்களுக்கு விவசாய நிலங்கள் எப்படி வேணுமோ அப்படி விவசாயம் செஞ்சுக்கோ. இந்த ஆயத்துக்கு நீங்க சில நேரம் சொல்லேலும் அமைந்திருந்தீங்கள பள்ளியில ஹஸ்ரத் வந்து பயான்ல பள்ளியில குடும்பத்தை பேணாம என்னமோ கதைச்சிட்டு போனாரு. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஆயத்துடைய தப்சீரை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுது. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆயத்துல கருத்து எழுத போகல நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். வேளாணவர்களே, அந்த ஆயத்துல தப்சீரை திறந்து பார்த்தீங்கன்னா விளக்கும் அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் ஆண்களுக்கு பெண்களை ஹலாலாக்கி வச்சிருக்கிறார். ஏன் இவ்வளவும் அல்லாஹ் தந்திக்கிறான் தெரியுமா? இதெல்லாத்தையும் செய்ய பிரச்சனை இல்ல. ஹலாலுடைய வாசல் கடல் மாதிரி இருக்குது. பெரிய வாசலை தொடர்ந்து தந்திக்கிறேன், ஆனா சின்ன ஒரு வாசலை மூடி வச்சுக்கிறேன். இது கிட்ட கைவிடவா? அதெல்லாம் வட்டி சின்னமான என்று சொன்ன அல்லாஹ், சாராயத்திற்கு தவிர்த்து போங்க என்று சொன்ன அல்லாஹ், சூதாட்டத்திற்கு தூரமாகிக்கோங்க என்று சொன்ன அல்லாஹ், நல்லா விளைக்கோங்க. சூதாட்டத்திலிருந்து தூரமாகிக்கோங்க, சாராயத்திலிருந்து தவிர்த்து போங்க, தூரமாகிக்கோங்க. வட்டி சாப்பிடவான, ஆனா தினா அல்லாஹ் செய்ய வானம் என்று சொல்லவும் இல்லை, தூரமாக சொல்லவும் இல்லை. வித்தியாசமான ஒரு வாசகத்தை அல்லாஹ் பாதிக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், லா தக்ரபு ஸினா, லா தக்ரபு ஸினா. ஜினாக்கு கிட்டே போவான. ஒரு பெரிய பாதாள குழி இருக்குது. பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, பிள்ளைகளை பாதுகாத்து போக பயங்கரமான ஒரு குழி, ஒரு ஹை வால்டேஜ் கரண்ட் இருக்குது, வெயிட் பற்றாம கிட்ட பேசுறவான என்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான், லா தக்ரபு ஸினா. ஜினாக்கு கிட்டே பேசுறவான் பயங்கரமான பாவம். சகோதரர்களே, பெரியார்களே, ஜினாக்கு ஒரு அடியான் பெய்த தேராமிரிய அல்லாஹ் எத்தனையோ கரியர்கள் அல்லாஹ் போட்டிருக்கிறார், எத்தனையோ தடுப்பு வேலிகளை அல்லாஹ் போட்டு வச்சுக்கிறான். ஒரு அடியான் ஜினாக்கு போவா வைக்கிறது. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டிருக்கிற தடுப்பு வேலிதான் உங்களோட பார்வையை பாதுகாத்துக்கோங்க. இதை பாதுகாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜினாக்கு போட்டு வைப்பதால் ஆண்களுக்கு சொல்லுங்க, யார சூழல்லாம் பார்வைகளை தாக்கி கொடுக்கு. இரண்டாவது அல்லாஹ் தடுத்து அரபாவுடைய மைதானம், ஹஜ்ஜுடைய காலம். யாரு ஹஜ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு ஹஜ்ஜி. சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ஜில. இப்ப அரபால இருந்து துஆ எல்லாம் கேட்டு நிறைய ஹஜ்ஜிக்கு போன வந்தவங்க இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அரபா மைதானம் எப்படி. அந்த அரபால மைதானத்துல இருந்து துஆ எல்லாம் கேட்டது 9வது அன்று ராவ், 10வது அன்று பெருநாள் அன்று இரவு, 9வது அன்று பின்னேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாக்கு வந்தார். முஸ்தலிஃபால வந்து அங்கனாமல் அப்படி ஒரு வேலை எல்லாரும் தூங்குவாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க, துஆ கேட்பாங்க. முஸ்தலிஃபால அமல் நடக்குது. பெருநாள் அன்று காலையில, 10வது அன்று காலையில, துல்ஹிஜ்ஜா பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் அன்று காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமராத்துக்கு போறாங்க. கல்லடிக்குது போலே வாகனத்துல பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஒரு சஹாபி. யாருடா? ஒரு வாலிபர், அழகானவர், குறைஷிகளை சேர்ந்தவர், ஹஜ்ரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு இளம் வாலிபர் வாகனத்துல, யாத்த வாகனத்துல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல பின்னுக்கு உட்கார்ந்துகிறார். போற வழியில ஒரு கொம்புல அப்படியே கைய போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை மறைச்சி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜில இந்த விஷயத்துல எப்படி செஞ்சு கொள்ற? ஒரு சட்டம், ஒரு மசாலாவை கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றார். சொல்ல போக்களே அந்த பெண்ணுடைய கண் பின்னுக்கு இருக்கக்கூடிய பவுலுடைய முகத்தின் பக்கம் திரும்புது. இப்படி பவுலுடைய முகத்தை பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பவுலை பார்த்தார். பவுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கிறாங்க. கேட்கிறேன், இந்த கட்டத்துல ஹஜ்ஜில அரபால முஸ்தலிஃபாவை முடிச்சிட்டு ஜமராத்துக்கு போற வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால உட்கார்ந்து கொண்டு
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கெட்ட பார்வையா பாத்திப்பாங்க. மனிதன் என்ற ரீதியில் அந்த பொம்பளையும் பார்த்தா அப்பாஸும் பார்த்துட்டாங்க. தவறான ஒரு பங்கு இவங்க நடக்கல, தவறான ஒரு எண்ணமும் வந்து வர இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தனது விரல அப்பாசுடைய முகத்திற்கு குத்தி இப்படியே பார்க்கலாம். இந்த இடத்துல கூட உங்களோட கண்ணை பாதுகாத்துக்கோ. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, கண்டிருக்கிறேன் பயங்கரமான சாமம். எங்களை நாசத்துல கொண்டு போற ஆகப்பெரிய ஆயுதம். ஆண்களுக்கு ஆகப்பெரிய பாவத்துடைய சோதனை பெண்கள் தான். பெண்களை இந்த பெரிய ஒரு சுத்தினால இந்த உம்மத்துல நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போகலன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நஃபுரு சஹ்முன் மஸ்மூல் மின் சிஹாபி இப்லீஸ். இப்லீஸுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகளின் ஒரு அம்பு தான் பார்வை சொன்னாங்க. பார்வையை பாவிச்சு பெண்கள மேல ஆண்கள பார்வையை கொண்டு போய் செலுத்திதான் ஷைத்தான் இந்த தினாவுடைய வாசலுக்கு ஆம்புலையில கொண்டு போகும். ஆம்புலையில மத்தியில பொம்புலையில விட்டுதான். அதனாலதான் பெண்கள் ஒரு ரெண்டு விஷயம் இஸ்லாம் சொல்லுது. ஒன்று சொல்றது பெண்கள் என்று சொல்றது உங்களுக்கு முழுமையாக மதிப்போம், உங்களை ஆண்கள் பார்வையிடுவா. இரண்டாவது பெண்களுக்கு சொல்லுது இங்க மறைச்சு கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட பார்வையை காட்டுவோம். பார்வையால தான் இன்றைக்கு ஆகப்பெரிய சோதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அலி உங்களோட சொர்க்கத்துடைய மாளிகை இப்படி சொர்க்கத்துடைய மாளிகை இப்படி முன்னுக்கு இருக்கு இது சொன்ன அலியை பார்த்து சொல்றாங்க, அலியே உங்களோட பார்வையோட பெண்களுடைய கண் பார்வையோட உங்களோட பார்வையை பின்தீர செய்ய வேண்டாம். உங்களோட பார்வையை பின்தீர செய்ய வேண்டாம். அப்படி தவறுதலாக பார்க்கப்பட்டால் இப்படி பார்க்கப்பட்டா உடனே பார்வையை காட்டிக்கும். வலிசல கஷ்டானியா பயங்கரமான சாமான். மேலான சகோதரர்களே, இது ஒரு பெரிய தலைப்பு. பார்வையை பற்றி பேசுறதா இருந்தா முதலாவது பேரியர் அல்லாஹ் பார்வையை பாதுகாக்க சொல்றான். இரண்டாவது பேரியர் அல்லாஹ் தினாலேந்து பாதுகாக்கிறதுக்கு பெண்களோட தனியா இருக்கிறத அல்லாஹ் விளக்கிக்கிறான். இந்த ஹதீஸ் நல்லா விளங்கிக்கோங்க. இதுல நிறைய பேர் நாங்க மிஸ்டேக் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்துல தனியா இருக்கவான ஆபீஸ்ல ஆயிக்கலும், உங்களோட பிரைவேட் ரூம்ல ஆயிக்கலும், நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட் கேர்ளா இருக்கலும், அல்லது ஒரு சேல்ஸ்மேனா இருக்கலோ, அல்லது யாரா இருக்கலாம், ஒரு டாக்ஸி டிரைவர், அவரு ஒரு டாக்ஸி ஓட்டி கொண்டு போகக்கூடியவர், ஒரு பெண்ணோட தனியா டாக்ஸியில போகப்படாது. அது தப்ப. நாங்க என்ன செய்யற கேள்வி சில பேர், நாங்க என்ன செய்யற இல்ல என்னைய தினாலேந்து பாதுகாக்க எனக்குள்ள ஒரு முடிவொன்று இல்ல, அட்டையனைய பாதுகாக்க அவ்வளவுதான். சம்பாதிக்கிறதுக்காக இந்த பரிசுத்தமான உடலை நஜீஸாக செய்யலாம். தனிய பயணம் செஞ்சால், ஒரு பெண்ணோட தனிய இருந்தால், இந்த அளவுக்கு இவனுடைய மசாலாக்கள்ல தற்காலத்துடைய உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த காலத்துல சில வைத்திய முறைகள், உதாரணமா சொல்லுது, ஒரு டாக்டரும் ஒரு பேஷண்டும் இது வந்தா கூட அவங்க அதுக்குரிய வாசல்களை செஞ்சு கொள்ளணும். அவங்க தினாலேந்து பாதுகாக்கணும். ஒரு ஆம்பளை துணைய கிட்ட வச்சு கொள்ளணும். ஆம்பளை துணை ஒன்று இல்லையா, மகரம் ஒன்று இல்லையா, மகரம் வந்து கொண்டு வரல. ரைட். டாக்டர் ஒரு அசிஸ்டன்ட வச்சுக்கொள்வோம், இன்னொரு அசிஸ்டன்ட வச்சுக்கொள்வோம், மூணாவது நாள் அங்கே வச்சுக்கொள்வோம். தனி வைக்கப்படாது. அதுக்கு மேலா தனியெல்லாம் உதாரணமா சொல்லுங்க, ஒரு கவுன்சிலிங் ஒன்று செய்யும் இது வருவது. அப்படின்னு வந்தா நீங்க ஒரு பெண்ணோட தனியா இருக்கிறா டோவை திறந்து வச்சுக்கோ, மூடி வைக்கவா. இல்ல டோவை திறந்து வச்சாலும் கொண்டு மேலா இது வாராண்டா, அப்ப ஒரு கிளாஸ் ஓப்பனிங் கொண்டு வச்சுக்கோ. உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா பாதுகாக்கிறதுக்கு எனக்கு முடிவு வரும். எந்த காரணம் கொண்டும் ஒருத்தர் அவன் ஆபீஸ் செய்கிறார், யாராவது ஒரு பெண்ணோட நீங்க வரத்தான் செய்வாங்க வந்தா ஒரு கிளாஸ் ஓப்பனிங் வச்சிடுங்க. உங்களோட நப்சுக்கு உங்களுக்கு பயம் வரும். ஏனைய தினாலேந்து பாதுகாக்க
நான் தான் வழிவகுத்துக் கொள்ளும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்துல தனி அடிக்க வானம். அப்படி இருந்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க 2 பேரோட ஷைத்தான் வருவான். ஷைத்தான் இருப்பான், ஷைத்தான் செலுப்பான். யாரும் சொல்லப்படாது நாங்களா அப்படி இல்ல, மாஷா அல்லாஹ் பரிசுத்தமான ஆட்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தே போட்டு பிறந்தது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தே பிறந்தது. எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களே பிறந்துக்கிறாங்க ஜினாட விஷயத்துல. அதனால நாங்க எங்களை இந்த பயங்கரமான பாவத்துல இருந்து பாதுகாத்துக் கொள்வோம். சரி சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நேரம் மக்கள் யோசிக்கலும், ஏப்பா இந்த ஜினா பத்தி இவ்வளவு தூரம் பேசணும், சின்ன ஒரு விஷயம் தானே. மக்கள் இன்றைக்கு காலம் இருக்கிறே, இந்த விபச்சாரத்துடைய பாவம் இது மக்களுக்கு மத்தியில ஒரு சர்வ சாதாரணமான ஒரு பாவமாக ஆகி கொண்டு போகும். இது ஒரு கியாமத்துடைய நாளுடைய அடையாளம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் நெருங்க நெருங்க மக்கள் இந்த ஜினாவுடைய பாவத்தை துச்சமாக இருப்பாங்க. எவ்வளவு லேசாக இருப்பாங்க தெரியுமா? அந்த காலம் வரப்போகளே நடு தெருவுல விபச்சாரம் நடக்கும். நடு தெருவுல விபச்சாரம் நடக்கும். அந்த காலத்துடைய பேருந்தலான மனுஷன் யாரு தெரியுமா? நீங்க 2 பேரு நீங்க சிவத்துக்கு பில்லுக்கு போயிட்டு செஞ்சா நல்லவே இது சொல்லிட்டு ஒதுங்குறவர் தானா பேருந்தலானவன். அவ்வளவு தினா பரவாயில்ல. வேளாணவர்களே, இன்னைக்கு காலம் அப்படியான ஒரு காலத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போகக்கூடிய காலம். சும்மா 2 பேர் பேசாச்சு, கடையில உட்கார்ந்தாச்சு, ஒரு டீ குடிச்சிட்டு வாரன்ற மாதிரி அளவுக்கு லேசா தான் தினான்னு சொல்றது. மக்கள் இன்றைக்கு கூட்டாளிமார் கிட்ட தைரியமா சொல்றாங்களா? கூட்டாளிமாரோட பேச போகலே தைரியமா சொல்றாங்களா? நான் அப்படி இப்படி சொல்லி தன்னுடைய பாவங்களை தைரியமா பேசக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு ஜினாவுடைய சூழல்களை அமைச்சிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஜினாவுடைய தொடர்புகளை மொபைல் போன்ல சேவ் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு, ஜினாவுடைய விஷயத்துக்காக சோசியல் மீடியால பேசி அதை தேடி கவர்ச்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிறுவனத்தனமான நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். எல்லாரும் அல்ல, ஒரு கூட்டம் தள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு பெண்ணை நாடி அவளை தேடி அவளை போக்கஸ் பண்ணி அவளுடைய போன் நம்பரை தேடி அவளுக்காக ஹிக்மத்துகளை பாவிச்சு அவனை எப்படி சரி வலையில மாட்ட வைக்கணும் என்ற அளவுக்கு தாக்கல் பண்ணி விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு மக்களுடைய உள்ளங்கள் கெட்டு போயிருக்கின்ற காலத்தில். மேலான சகோதரர்களை பெரியார்களே, தினா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல சொன்னேன். அல்லாஹ் சொல்றார், வட்டி சின்ன வானம் என்று சொன்னவர், சூதாட்டத்துக்கு தணிந்து போங்க என்று சொன்னவர், தினாட விஷயத்துல சொல்றான், லா தக்ரபு ஸினா, தினாக்கு கிட்டே போய்விடமான போனில மாட்டிக்கொள்வீங்க. தினா கிட்ட போய் நீங்க மாட்டிக்கொள்வீங்க. அது ஒரு காரணமா தப்பி வரவங்க போற கிட்ட போனவர். ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்த ஸ்டெப் முன்னுக்கு போறீங்க, ரிவர்ஸ் வர மாட்டீங்க. போயிட்டு 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 ஒரு கட்டம் வரும், கலந்து கொலையெல்லாம் பேசிடும், சிக்கிக் கொள்வார். அதான் இன்னும் ஷைத்தான் தானே. பெண்கள் ஷைத்தானுடைய வலை. வலையில பேசி ஒரு சிலந்தி வலையில பேசி ஒரு பூச்சி சிக்கிக் கொண்ட கலர் எதுமா, கலரை பார்க்க துள்ளுமா, துள்ள துள்ள சிக்குமா. அத மாதிரிதான் தினாலேக்கு கலரை நினைப்பான். நல்லா நினைஞ்சது மனைவியோட பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, சமூகத்துல சீரழிவு, 4 பேர் பேசுறாங்க, ஒன்று விளங்கா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குருடனாக செவிடனாக ஆக்கி போடும். ஒரு விஷயத்துல அன்பு வார, ஒரு பெண்ணோட அன்பு வந்தா குருடனாக செவிடனாக மாறுவார். அப்படின்னா குருடனாக இவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க, நான் இவ்வளவு முக்கியமான ஆள் விளங்காது, நான் இவ்வளவு பெரிய ஒரு ஆள், நான் ஊர்ல முக்கியஸ்தர், நான் பள்ளியில டிரஸ்டி, நான் தசார்ல இவ்வளவு பெரிய வியாபாரி, நான் சமூகத்துல முக்கியஸ்தர், என புள்ள பாக்குது, என மனைவி பாக்குறா, குருடனா மாறிடுவார், விளங்காது. 2வது செவிடனா மாறுவார். அப்படின்னா எவ்வளவு பேர் ஹிட் அடிப்பாங்க, பேசுவாங்க, கடைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, விளங்காது. இது ஒரு சோதனை. மேலானவர்களே, இதுல இருந்து தப்போதும், இதுல இது கலரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னஹு கான ஃபாஹிஷா, இது வெட்கக்கேடான பாவம், வஸாஅ சபீலா, மோசமான பாதை. இது தினாவுடைய பாதை இருக்கிறே, மோசமான பாதை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு மனிதன்
மூமினான நிலைமையில விபச்சாரத்துல ஈடுபட மாட்டான்னு சொன்னார். அப்படி நான் கருத்துல தெரியுமா, ஒருத்தர் தினால ஈடுபட போகலே உடல் அதாவது அவருக்குள்ள இருந்து ஈமான் வெளியில கலந்து வந்துடுவான். தினால ஈடுபட்ட நேரத்துக்கு உள்ளத்துல ஈமான் இல்லையார். உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க, தினால ஈடுபட்ட நேரத்துல யாரும் சரி மவுத்து வந்தா ஈமான் இல்லாத காபிராகத்தான் மூத்தாக்குறார். ஏன்னா ஈமான் கல்ட்டப்பட்டிருக்கிற நேரம் தெரியல. வேறான சகோதரர்களே பெரியார்களே, தினாவுடைய பாவம் அது மிச்சம் மோசமான பாவம். இமாமுனா அதாவது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீ பாவத்தை மௌத்தாக்கி அமீதுத் துனூப துமீதுல் குலூப் வலகத் யூரிதுல் வஹ்ஷத இத்மானுஹா. சொல்றாங்க, பாவத்தை மௌத்தாக்கி, பாவத்தை இல்லாமலாக்கி, அது உன்னை ஈமான உன்னை கல்வ மௌத்தா. பாவத்தை நீ மௌத்தாக்கல்லடா, பாவம் உன்னை கல்வ மௌத்தா. சொல்றாங்க, நீ தொடர்ந்து பாவத்துல ஈடுபட்டால் வலகத் யூரிதுல் வஹ்ஷா, உனக்கு வெறுச்சி உண்டாகும். தினால யாரு தொடர்ந்து தொடர்ந்து தினால தொடர்போட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மென்டலி உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகும், உடல்ல நோய் உண்டாகும், வாழ்க்கையில தருத்திரியம் உருவாகும். மிக தெளிவான முறையில உலமாக்கள் ஹதீஸ்களை வச்சு எழுதுறாங்க, தினா ஹதீஸ தினா சங்கத்தை உருவாக்கும். வியாபாரம் செய்வார், ஒவ்வொரு பிறக்குவார், எடுப்பார், முதுப்பார், கண்டெய்னர் இறக்குவார், இங்கால சோத்தை நிறைப்பார், பக்கத்தியர் பண்ணுவார், எல்லாம் செய்வார். அந்த நாட்டுக்கு போவார், சைனாக்கு போவார், சிங்கப்பூர் போவார், துபாய்க்கு போவார், சாமானத்தை இறக்குவார், ஒவ்வொரு வியாபாரம் செய்வார். முடிவை பார்த்தா தலை தூக்க மாட்டார். 5 வருஷம் 10 வருஷம் தலை தூக்க மாட்டார், தலை தூக்க மாட்டார். ஏன் தெரியுமா? தினாவுடைய முசீபத். தினாவுடைய நேரத்துல ஒருத்தர் அந்த தினாவுடைய பெண்ணை திருப்திப்படுத்துறாரு தானே, அது தினாவுடைய ஒரு தாக்கத்தானே. மனைவியோட இல்லாத ஒரு தாக்கம் தினாக்குள்ள உருவாக்குவான். அப்ப இந்த தினாவுடைய பெண்ணை திருப்திப்படுத்துற அந்த கட்டமையிலே அவருடைய வியாபாரத்துடைய பரக்கத்துக்கு முசீபத் இது அடையாளம். அங்கிருந்து முசீபத் வெடிக்க ஆரம்பிக்கும், முசீபத் உண்டாகும். வாழ்க்கையில கடனாளியாக மாறுவார், கஷ்டப்படுவார், வாழ்க்கையில நிம்மதியை இழந்துடுவார். தினால உள்ளவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் அவருடைய திருமணத்துல ஹலால்ல இருக்கிற இன்பத்தை அல்லாஹ் கல்வி எடுத்துடுவார். கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு அன்னைக்கு வீட்டுக்கு போவார், வீட்டுல மனைவி, அன்பான மனைவி, செல்லமான மனைவி, கணவனை எதிர்பார்த்து அழகான முறையில தன் தயாரிச்சு எதிர்பார்த்து கொண்டிருப்பார். இவர உள்ளத்துல மனைவியிட மஹப்பத்திட்டார். மனைவியோட இல்லற வாழ்க்கையில இவருக்கு சுகம் கிடைக்காது, சந்தோஷம் வாழ்க்கையில இருக்காது. ஹலாலுடைய இன்பத்தை அல்லாஹ் கல்வி எடுத்துடுவார். இது இருக்குது, இதுதானா ஆக பெரிய சோதனை. ஏன் தெரியுமா? என்னைக்கு ஒருவர் தனது மனைவிக்கு தனது சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள ஷேர் பண்ணிக்கொள்ள கிடைக்கலையோ அந்த நேரத்துலதான் குடும்ப வாழ்க்கையில வெடிப்புகள் உருவாக ஆரம்பிச்சு. தொடர்ச்சியா இப்படி நடக்கக்கூடிய நேரத்துல மனைவியில உள்ளத்திலே கணவனை பற்றி அன்பு இல்லாம போயிடுது. அதுக்கு பின்னால்தான் கண்ட கிண்டல் எல்லாம் பிரச்சனையாகிடும். அதுக்கு பின்னால இன்றைக்கு நீங்க காதி போட்டு போயிட்டு பார்த்தா ஸ்ரீலங்கால சின்ன ஜசீரா, நாங்க நாடுறதுக்கு நாடு இல்ல, இதுக்கு சொல்லுவாங்க ஒரு ஐலண்ட். இந்த சின்ன ஐலண்ட்ல வேளாணவர்களே 10% தான் நாங்க முஸ்லிம். இந்த 10% முஸ்லிம்களுக்கு இத்தனை அந்நியவர்களுக்கான கோட் இருக்கத்தக்கன 10% முஸ்லிம்களுக்கு நீங்க எத்தனை காதி கோட் இருக்கீங்க நினைக்கிறீங்க? இந்த நாட்டுக்கு 66 காதி கோட் இருக்கு. 66 காதி கோட்டையும் உள்ள ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? இப்ப உள்ள ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? காதி கோட் போதாது, ஊருக்கு ஊரு இன்னும் காதி கோட்டை உருவாக்க. சரி, நான் உங்ககிட்ட மொட்டையா வந்து பேச இல்ல, ஹாபிமார அணுகி ஹாபிமாரோட பேசி ஹாபிமாரோட அவர்களுடைய கபாவுடைய நேரத்துல ஜூரியாக பேசி பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு வார கேசத்தை நான் கண்ணால பார்த்துட்டு தான் அவங்களோட பேசுறேன். நான் சும்மா மொட்டையா பேச இல்ல,
ஈமானுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம். ஃபைல் நாளுக்கு நாள் நிறைஞ்சு கொண்டு போகுது, நாளுக்கு நாள் ஃபைல் கூட்டி கொண்டு போகுது, ஃபைல் குறையுது இல்ல. காவிமார் தலையில கையை வச்சிருக்கிறாங்க, எப்படிதான் முடிக்கிறது சொல்லி. வேளாணவர்களே, வார கேசஸ்ல 95% 95% பிரச்சனைகள் என்ன தெரியுமா வேளாணவர்களே? இந்த போனின் மூலமா, போன் தான் சம்பந்தப்படும். ஆண்களுக்கு மத்தியில, பெண்களுக்கு மத்தியில இந்த மொபைல் போன் மூலமாக தவறான தொடர்புகள், தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான சந்தேகங்கள், தவறான யோசனைகள், ஹலால்ல இன்பம் இல்லாம போகுது. கடைசி எங்க போயிட்டு முடியுது? இவருடைய ஜினா, மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, இப்ப என்ன காது போட்டுக்கு போகுது. அங்க போனா என்ன நடக்குது தெரியுமா? இவர் பாப்பாரு கடன் இல்லாத மீனா, இவளை விட்டா வேற முடிச்சு கொள்ளைன்னு பாப்பா. எந்த பிள்ளைல ஆளாது என்ன, கிடைச்ச பிள்ளைல ஆளாது என்ன, 5 புள்ள 6 புள்ள பெற்று போட்டுட்டு இவருடைய வாழ்க்கை வேற தினால ஓடுது. சில நேரத்துக்கு தினால போறவங்க மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சரியா தின்ன கொடுக்கறல, மனசுல இடம் இல்ல, தினாக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, அந்த முசீபத்துக்கு, அந்த பாவத்துக்கு, அந்த நஜீசுக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்கு தண்ணியை கொடுக்குறாங்க, செலவு கொடுக்குறாங்க, சாப்பாட்டை கொடுக்குறாங்க. தன்னை நம்பி வந்த மனைவி, தன்னையோடு இணைந்த தனது அன்பான குழந்தைகளை நிறைய பேர் இந்த பாவத்துல போனா பாக்குறது இல்ல. பசியிலே, பட்டணியிலே, கஷ்டத்திலே போட்டுட்டு வேளாணவர்களே சண்டை பிடிக்கிறதும், எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவோடு இருக்கிறதும், கூட்டுக்குள்ள நெருப்போடு இருக்கிறதும், முகத்தை தூக்கி கொண்டு இருக்கிறதும், அல்லாஹ் ஹலாலுடைய இன்பத்தை கல்வி எடுத்துடுவார். தினால கொடுக்கப்படக்கூடிய ஆகப்பெரிய சோதனை உலகத்துல என்ன தெரியுமா? ஹலால்ல இன்பம் இருக்கா. மனைவியோட இல்லற வாழ்க்கையே வாழாதவர்களாக மாறிடுவார். வாழ்ற அளவுக்கு மனசுக்குள்ள இடம் இருக்கார். அல்லாஹ் இன்பத்தை கல்வி எடுத்துடுவார். ஏராள சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தினாவுடைய பாவம் இருக்கிறே, இது பயங்கரமான பாவம். எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? தினாட விஷயத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய எச்சரிக்கை தண்டனை இருக்கிறே, எந்த பாவத்துக்கும் சொல்லில்ல. எந்த பாவத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை சொல்லில்ல. என்ன தண்டனை? நாம் சொல்லுது, கல்யாணம் முடிக்காத வாலிபர்கள் இந்த மஜ்மால இருந்தீங்கன்னு சொன்னா, ரெக்கார்டிங் நடக்குது, ரெக்கார்டிங் யாராவது வாலிபர்கள் கேட்பீங்கன்னு சொன்னா நல்லா விளங்கிக்கோங்க. வாழ்க்கையில தினால ஈடுபடவான, தவறான தொடர்புகள் இருந்தா இல்லாமல் கல்யாணம் முடியுங்க. வாலிபர்களுக்கு இஸ்லாம் கல்யாணத்தை தொடர்ந்து வச்சிருக்குது. திருமணம் முடியுங்க. திருமணத்துல பயப்படவான வறுமை, பஞ்சம், கஷ்டம், இன்னும் ஒழுங்க வியாபாரத்தை கேள்வி இல்ல, ஒன்றும் பயப்படவான. அல்லாஹ்வுக்கு தானதா வாக்களிக்கிறார். கல்யாணம் முடிய வாழ்க்கையில பறக்கத் கிடைக்கின்ற அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் குர்ஆன்ல. வேளாணவர்களே, அதனால கல்யாணத்தை முடியுங்க. வாலிபர்களே, தினால ஈடுபட்டுடவான. வாலிபர்களுக்கு ஒரு சட்டம் என்றால் 10 சொல்றா, திருமணம் முடிச்சவர்களுக்கு 100 சொல்றோம். தினால ஈடுபட்டுடவான. தினால ஈடுபட்டுடவான. தினால ஈடுபட்டால் உள்ள சட்டம் என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லுது, திருமணம் முடிக்காத வாலிபர்களுக்கு ஹத்தடி கொடுக்கணும். ஹத்தடி கொடுக்கணும். அள்ளி ஹசரத்த ரூம்ல போட்டு மூடி வச்சு ரகசியமா தண்ணியை வச்சு கொடுக்கறல்ல, நட்டு தெருவுல போட்டு கொடுக்கணும். உலக மக்கள், ஊரு மக்கள் பார்க்க, மக்கள் அறிய இவனுக்கு கொடுக்கணும். உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்தும் நீ கல்யாணம் முடிக்காம நீ பாவத்தில் ஈடுபட்டாயா, உனக்கு தினா அடிக்கிற அடி ஊரு மக்கள் பார்க்க கொடுக்கணும் ஹஜ்ஜடி. வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, திருமணம் முடிச்சவர்கள் தினாவுடைய பாவத்துல ஈடுபட்டால், ஒரு தடவத்தில் ஈடுபட்டால், வேளாணவர்களை எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது தெரியுமா? ஒருத்தர் கல்யாணம் முடிச்சால், திருமணம் விடுபட்டு விட்டது, அல்லது மனைவி மரணித்து விட்டால், அல்லது இவருடைய மனைவிக்கு தலாக்கு விவாகரத்து உருவாகிவிட்டது என்று வந்தாலும், மனைவி இருந்து பிரிஞ்சிருக்கிறான் என்று வந்தாலும், தினால ஈடுபட்டால் அவருக்கான சட்டம், அந்த ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு, கல்யாணம் முடிச்ச பெண், கல்யாணம் முடிச்ச ஆண் தினால ஈடுபட்டால் அவர்களுக்கு ஹத்தடி அல்ல கொடுக்கிறது, ரசம் கொடுக்கும். ரசம் என்ன? கல்லால அதிகம். அதுக்கு முறை இருக்குது. காலெல்லாம் பூமிக்குள்ள புதைச்சி வச்சு எல்லாரும் பட்டைக்கு நின்று கல்லெடுத்து கொடுக்கும். கல்லால அடிக்கணும். சும்மாடி அல்ல, சும்மாடி அல்ல, அடிக்கிற அடியில உசுறு கலரும்.
உயிர் கலர் வந்து வந்தா எவ்வளவு கஷ்டமான நிலைமை. உடல் எல்லாம் ரத்தம் கொட்டுது, ஏழாம பேசிட்டான், உதவானா இடையில உடவானா தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவானா. இறக்கம் காட்ட சொன்ன இஸ்லாம், அன்பு செலுத்த சொன்ன இஸ்லாம். இஸ்லாம் தானே சலாமத், சாந்தி, பீஸ், சமாதானம், அன்பின் உச்சக்கட்டத்தை கொடுத்த இஸ்லாம் சொல்லுது. உடவான அடிச்சு முடிய விட உசுர கலட்ட உணவு இறக்கம் பார்க்கவான அல்லாத சட்டத்தின் விஷயத்துல. ஏன் தெரியுமா? இவனுடைய பாவம் அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு. இவனை நீங்க சும்மா விட்டீங்கன்னா இவன் கல்யாணம் முடிச்சுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு பொண்ணை பார்த்து முடிக்க சொல்லி, விரும்பின பொம்பளைய முடிக்க சொல்லி, மனம் திருப்தியா முடிக்க சொல்லி, உனக்கு எப்படி வாழணுமோ வாழுன்னு சொல்லி கட்டுப்பாடு போட்டுக்கிறானா. கல்யாணத்துக்கு போற மனைவியோட அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் சொல்லிக்கிறானா. எப்படி வாழ விருப்பமோ அப்படி வாழ வாழு. உன மனைவி உனக்கு எப்படி விருப்பம் அப்படி வாழு. ராக இல்லையா பகல இல்லையா உனக்கு டைம் வச்சுக்கிறானா. இந்த டைம் எல்லாம் குடும்ப வாழ்க்கை வாழப்படாது, பகல் உருவ டைம் எல்லாம் கூடாது வச்சுக்கிறானா. சட்டம் உனக்கு எப்படி வாழணுமோ வாழு. நல்ல ரோட்ல போறாங்க, ஒரு பொம்புல ரோட்ல நடந்து போறாரு. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு பொம்புல ரோட்ல நடந்து போறா. செல்லக்கூடிய உள்ளத்துல 5 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு இருக்கையால குடிக்க நீயத்து வச்சேன். துஆ செய்ய முடிச்சு கொள்றதுக்கு 1:30 மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்ணுடைய ஒரு 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 அசராத் உள்ளத்தில் உருவாகிச்சு. இந்த பெண்ணை பார்த்ததோட மனிதன் என்ற ரீதியில ஒரு அசராத் உருவாகிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவை கூப்பிட்டாங்க. மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படி உங்கள யாருக்கு சரி ரோட்ல போற நேரத்துக்கு வெளியில போற நேரத்துக்கு ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண்ணுடைய ஒரு அழகு உள்ளத்துல பதிந்தால் உடனே தனது மனைவி கிட்ட வந்து தனது தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இவனுக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதுதான் அவனுக்கிட்டே வச்சிருக்கிறான். வித்தியாசமான ஒன்று இல்லை. மேலான சகோதரர்களே, இவ்வளவு எல்லாம் சலுகையை தந்து இரவோ பகலோ எந்த நேரமோ எப்படியோ என்ன முறையிலையோ உன மனைவி எப்படி பார்க்க உனக்கு விருப்பம், எந்த உடுப்பட்ட விருப்பம், சும்மா ஓப்பனா கடக்கிறது சொன்னா எந்த உடுப்பட்ட விருப்பம், எப்படி பார்க்க விருப்பம், எப்படி எல்லாம் உனக்கு விருப்பம், உடுப்பு விருப்பமா இல்லாம விருப்பமா எல்லாமே தந்து போட்டுட்டு நீ மனைவியோட வச்சு கொண்டு கல்யாணம் முடிச்சுட்டு 1 2 3 4 கூட ஒரு ரப்போட அனுமதி தந்து எல்லாம் நீதமா செலுத்த இருந்தா முறையா பார்க்க இருந்தா அதை கூட நீ செஞ்சுக்கோன்னு சொல்லி போட்டுட்டு எல்லாம் தந்த ரப்புட சட்டத்தை மீறி இவன் வேறொரு கும்பல கிட்ட பேசிக்கிறான்டா. இவனை பூமிக்கு மேல வைக்கமான இவன் டேஞ்சரஸ். உத்திக சும்மா இவன எவ்வளோ நல்ல நல்ல சாலியான பெண்களையும் இவன் டார்கெட் பண்ணுவான். இவன் கெட்டவன், இவன் மோசமானவன். வீட்டுக்குள்ள மனைவி நம்பி வாழ்றா, உள்ளே நம்பி வாழ்றாங்க, அவங்களையே இவன் மதிக்கல. ஊடவான கல்லால அடிச்சு உசுர கழுத்துக்கை வந்த என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் பயங்கரமான முறையில் அழுத்தம் கொடுத்திருக்கு. ஏழான சகோதரர்களே பெரியார்களே, இறுதியாக இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சி மெசேஜ் நான் சொல்றேன். சொல்றாங்க ஒரு பைக்ல இருக்கிறதே விபச்சாரம், அது கடலை போல. கடல் எடுத்தால் கொடுக்க வேண்டும், கடல் எடுத்தால் கொடுக்க வேண்டும். ஜினாவுடைய கடனை யாராவது எடுத்தால், ஜினால ஈடுபட்டால் அந்த கடலை எல்லாம் கொடுப்பான். எங்கிருந்து தெரியுமா? ஊட்டுக்குள்ளே எல்லாம் இருந்து கொடுப்பான். ஏதானவர்களே சொல்றாங்க, ஒரு கூட்டத்துல போயிட்டு 200 திரகம் வெள்ளி நாணயம் கொடுத்து தினால ஈடுபட்டார். தினாக்காக பள்ளி செலவழிக்க ரெடி. தினாக்கு வந்தா சில பேர் வீட்டுக்குள்ள சின்ன குட்டிகள் இல்லாட்டி வீட்டுக்கு சாமானம் கொண்டு போறதுக்கு பள்ளி இல்லாட்டி தினாக்கு செலவழிக்க ரெடி. அதுக்கு அவ்வளவு அடிக்ட் ஆகி சொல்றாங்க, 200 திரகம் வெள்ளி நாணயம் கொடுத்து நீ தினால ஈடுபட்டாலும் அல்லாஹ் ஓத வீட்டுக்குள்ளே வெளியாக்குற தினாவை எப்படி கேவலமா வெளியாக்குவான் தெரியுமா?
பஞ்சத்தை அல்லாஹ் உருவாக்குவான். வீட்டுக்குள்ள புள்ள இல்ல, பேர புள்ள இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குவார். அதனால சொல்றாங்க, தினாவுடைய பாவத்துல யாருக்கார ஈடுபட்டிருந்தா பாப்பா நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க கை பூசிக்கிறீங்க, நீங்க குடும்பத்துக்கு நெருப்பு கூட்டுறீங்க, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு அப்பட தினா பேர பிள்ளைகளை பாதிக்கும், மாப்பட தினா பிள்ளைகளை பாதிக்கும், மனைவிய பாதிக்கும். மேலானவர்களே, அதனால தினாவுடைய பாவத்துல இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் நான் ஆதரவு வைக்கிறேன். யாருமே இந்த தினாவுடைய பாவத்துல ஈடுபட்டவர்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்க மாட்டீங்க. யாராவது தினாவுடைய பாவத்துல, யாரெல்லாம் தினால பாவத்துல ஈடுபடலையோ அல்ஹம்துலில்லாஹ் நீங்க தான் பாக்கியசாலிகள், நீங்க பாக்கியசாலிகள், பெரிய ஆட்கள் நீங்க. அல்லாஹ் இந்த ஜமான்ல உங்களை தினால இது பாதுகாத்து வச்சுக்கிறான்னு சொன்னா, யாராவது இந்த பாவத்துல ஈடுபட்டிருந்தால், ஏதோ ஒரு நிலைமையில ஈடுபட்டிருந்தால் உடனடியாக ரமதானுடைய மாசம் தௌபாவுடைய காலம், உடனடியா தௌபா செய்யுங்க. தௌபா இல்லாம மௌத்தாகினா உங்களோட பரம்பரைய பாதிக்கும் இந்த பாவம். வேளாணவர்களே, குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு அக்கௌண்ட் திறந்து தள்ளி போட்டு வச்சிருக்கிறாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க, நான் இல்லாம போனாலும் பிள்ளைகளுக்கு சொத்து போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. வேளாணவர்களே, இதெல்லாம் செஞ்ச நாங்க குடும்பத்துக்கு மண்ண வாரி கூட்டியிருக்கிறோம். இதன் மூலமாக ஜினாவின் மூலமா ஏங்க ஜினாக்கு தௌபா கிடைக்காம எனக்கு மௌத்து வரப்படாதுன்னு நினைக்கணுமா? ஏன் மௌத்து வந்தா ஏண்ட புள்ளை பேர புள்ளை நாளைக்கு சமூகத்தில் இந்த பாவத்துக்கு அடிமையாகிடுவான், கேவலப்பட்டு போவான். மக்கள் சொல்லுவாங்க, பாருங்கப்பா நல்ல மனுஷன் வாப்பா, நல்ல மனுஷன் அப்பா, இவட பிள்ளைல இப்படி போயிட்டாங்கன்னு. உண்மைய பார்த்தா பிள்ளைட முசீபத் இல்ல, நல்ல மனுஷன் இவங்க சொல்றாங்களே, கப்பன் புடவையில சுத்தப்பட்டு போனாரு, அவன் முசீபத் அந்த பிள்ளைக்கு அடிச்சிருக்கு. அதனால தினாலைக்கு தௌபான போறோம். யாரு தௌபா செய்யறாங்களோ அல்லாஹ் எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறார். அல்லாஹ் அவ்வளோ பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி கொடுக்கிறார். ஒரு பெண்மணி அடிமையாக ஒரு பொம்புல இரவெல்லாம் தன்னை அலங்கரிச்சு கொண்டு ஆண்களுக்கு மத்தியில பேசி போக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி தினால ஈடுபடக்கூடிய ஒரு பொம்பளையா இருந்தார். ஆனால் இன்னைக்கு வரலாறு திரட்டுங்க, தாரீக திரட்டுங்க, ஹிஸ்டரிய திரட்டுங்க. ராபியா பத்ரியா நீங்க அடிச்சு பாருங்க, போன்ல அடிச்சு பாருங்க, ராபியா பத்ரியான்னு சொன்னா யாரு அடிச்சு பார்த்தா அவளுடைய பாவ உறுப்புகள் இருக்க, அவளை திரட்டினாலே ராபியா பத்ரியாவா மிகப்பெரிய ஆபிதா. இரவெல்லாம் தன்னை அலங்கரிச்சு கொண்டு பாவத்திற்கு போனவள், இரவெல்லாம் தன்னை அலங்கரிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் தௌபா செஞ்சா சரியான தௌபா. விட்டால் பாவத்தை விட்டுட்டால் எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே மறைந்து விட்டது இவள் பாவம் செஞ்சிருப்பாளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மறஞ்சி மங்கி பேரே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். அதனால அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒரு முடிவெடுக்கணும். ஜினாவோடு வேலை இல்ல, வாழ்ந்து வேலை இல்ல, ஜினாவோட வாழ்ந்து வாழ்ந்து ஜினாவோடும் ஜினாலே தௌபா செய்யணும், கலரோடும் ஜினாலே தௌபான்னு சொன்னா என்னது? பாவத்தை கலரோடும், பாவம் செய்ய மாட்டேன் உறுதி எடுக்கணும், செஞ்சதுக்காக அல்லாஹ் கிட்ட கவலைப்படணும். தௌபா வேணுமா? யாரும் சரி, யாரும் சொல்லிடவா, நான் சும்மா கேட்கிறேன், யாருக்கும் சரி ஜினான தௌபா வேணுமா? வேணுமண்டா என்ன செய்யணும்? பாவத்தை கலரோடும், பாவத்துக்குள்ள இது கொண்டு 27 ஆண்டு பேசி தௌபான்னு சொல்லி சரி வராது. கலரோடும் பாவத்திலே நம்பரை பிளாக் பண்ணுங்க, கெட்ட நம்பர் ஒழுங்கிங்களா போன்ல டிலீட் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க நம்பரை, கெட்ட தொடர்புகள் இருக்கிறா இல்லாம மாத்துங்க, சின்ன மாத்துங்க, ஊர மாத்துங்க, ஜாப்ல ரிசைன் பண்ணுங்க. இந்த கடையில இந்த ஜாப்ல இருந்தா இவனோட நான் தப்பர் அல்ல இருக்கிறா, கலவுங்க, ஜாப்ல கலவுங்க, தொழில இருந்து கலவுங்க, தினாக்கு தௌபா செய்யுங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி ஊரை விட்டு மாற சொல்றான். பாவத்தை கலரோடு உங்களுக்கு நினைக்கிறா, ஊரை விட்டுட்டு போக போக மைக்ரேட் ஆகுங்க நாட்டில இருந்து. ஏன்? தினாலேது கப்புறதுக்காக வேண்டி. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தினாலேது கலந்து தினா செய்ய மாட்டேன் என்ற முடிவெடுத்து தினால இருந்து இருக்க போற செஞ்சத்துக்காக அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடினால் அல்லாஹ் இந்த பாவங்களுக்கு தௌபாவை தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. தினாலே இதுக்கு அப்புறத்துக்கு யாருக்கு நீங்க இருக்கிறதோ இந்த பாவத்தை கலவரத்தோட இன்னொரு வேலையை செய்யுங்க. என்னன்னா, எனக்கு இப்ப டைம் இல்ல, ரமதான்ல இன்னொரு ப்ரோக்ராம் கேட்டாலும் எனக்கு ஆரம்பிச்சு இப்ப டைம் இல்ல,
அதனால நீங்க உலமாக்களை நாடி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு இதுக்காக வேலை சொல்றேன். எஹிவல வர்க்கத்துல இதனுடைய போன கிழமை இந்த டாபிக்கத்தான் எஹிவல வர்க்கத்தை நான் செஞ்சேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எஹிவல வர்க்கத்துல இதே டாபிக் கூடிய அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் இருக்குது. நீங்க அங்கத்தான் வரணும் இல்ல, யாராவது உலமாக்களை கிட்ட போயிட்டு தினாலேது தப்புறதுக்கு ஒரு சிறந்த வழி மனைவியோட எப்படி குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா அமைக்கின்ற லைன பாருங்க. குடும்ப வாழ்க்கையை சரியா மனைவியோட அமைச்சு கொண்டோம்னா அல்லாஹ் தினாத மனசை இல்லாமல் ஆக்கி போடுவார். அதை சரியா செய்யறது ஒரு குடும்ப வாழ்க்கை ஒழுங்க நாங்க ஓட்டுறது கிழமைன்னு சொல்றாங்க. ஆக போன 2-3 கைகள் சரி இல்லாத வாழ்க்கை வாழும். அதுக்கேற்ற மாதிரி செட்டப்ப நாங்க அமைச்சு கொள்வோம். மனைவியோட